கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரு ஜனாதிபதி, பெண் பிரதமர், 4 பேர் கொண்டு புதிய அமைச்சரவை. ரணில் இப்போது தோற்றாலும் 6 மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதி. ராஜாங்க அமைச்சர் பகிரங்கம். வடக்கில் மாகாண சபையை கடுமையாக எதிர்த்தவர் சஜித்தின் தந்தை. வெளிவரும் புதிய தகவல். அருகிலேயே காணொளிகளை பகிர்ந்தால் சிக்கல், காவல்துறை விடுத்த எச்சரிக்கை. தேர்தல் பிரச்சார பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை, வெளியான அறிவிப்பு. ரணிலின் ஆட்சியிலேயே பொருளாதாரம் வளர்ச்சி, ஒப்புக்கொள்ளும் அனுர. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியானோர் தொடர்பில் வெளியான தகவல். நைஜீரியாவில் பெருமளவு கைதிகள் தப்பியோட்டம், வெளியான காரணம். தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் 4 பேர் கொண்டு அமைச்சரவை நியமிக்கப்படும் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் செப்டம்பர் 21 நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று மினுவாங்குடியில் நடைபெற்றுள்ள கூட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, அனுரு ஜனாதிபதியான பின்னர் கொழும்பு மாவட்டத்தில் விருப்பு வாக்கு பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள லக்ஷ்மன் நிபுணராட்சி புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார். அரசியலமைப்பின் 47(3) சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடன் புதிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்படும். இதன்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய 4 பேர் கொண்டு அமைச்சரவையை நியமிக்கலாம். ஒரு புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார். அது ஒரு பெண்ணாக இருக்கலாம். சுவிட்சர்லாந்தில் 7 பேர் கொண்டு அமைச்சரவை மட்டுமே இருப்பதாக சுட்டிக்காட்டிய விஜித கேரத், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் வரை 4 பேர் கொண்டு அமைச்சரவை 2 மாதங்களுக்கு இயங்க முடியும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்த கலாநிதிகள், பொறியியலாளர்கள் மற்றும் சட்டத்தணிகள் என பல தொழில் வல்லுநர்கள் தம்முடைய கட்சியில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தோற்றாலும் 6 மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதி ஆவார் என தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றியை உறுதி செய்ய இனமத பேதங்களின்றி இணைந்து செயல்பட முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் இணைந்து ஆதரவு அளிக்கும் ஒரே தலைவராக ரணில் விக்ரமசிங்கே திகழ்கின்றார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் வேறு வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் வெற்றியீட்டி ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டாலும் 6 மாதங்களில் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் நாடளாவிய ரீதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கின் மாகாண சபை முறைமை அமைவதை கடுமையாக எதிர்த்தவர் சஜித்தின் தந்தை ரணசிங்க பிரேமதாசா என மொட்டுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் முகமாக ஹட்டன் திக்கோயா மாநகர சபை மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது, சஜித்தின் தந்தை தமிழ் மக்களுக்கு ஒன்றும் செய்யாத தலைவர். அதேபோன்று தமிழ் மக்களுக்காக அவருடைய மகன் சயித்தும் எதையும் செய்ய போவதில்லை. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் சஜித் பிரேமதாசா மக்களுக்கு வாக்குறுதிகள் அளித்த விடயங்களை வழங்குவதற்கு மேலதிகமாக 40,000 கோடி ரூபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசா எதிர்வரும் 22 தவறுதலாக நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றால் அவருக்கு இந்த பணம் தேவைப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு அவர் வீடமைப்பு அமைச்சரானார். அது நான் உருவாக்கிய அமைச்சு. அந்த அமைச்சிடம் போதுமான பணம் உள்ளது. வீடற்ற ஒருவருக்கு நாட்டில் எங்கும் வீடு கட்டி கொடுக்க முடியும் என தோட்டத்தில் வீடு கட்டியவர் சஜித் பிரேமதாசா என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக 2022 ஆண்டு அருகிலேய போராட்டத்தின் போது வன்முறை நிகழ்வுகள் தொடர்பான தவறான காணொளிகளை பகிரும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் வாகன சோதனைகள் மற்றும் 2022 மே மாதம் 9 ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த காட்சிகள் என நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொளிகள் சமூக ஊடகங்களில் மீள பரப்பப்படுவது தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இந்த காணொளிகள் கடந்த கால நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகளாக காட்டி தவறான கதையை உருவாக்கி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். இதுபோன்று சரிபார்க்கப்படாத காணொளிகளை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பதிவிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாளை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம், பேரணி, துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு 4411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1379 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு 3032 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளும், வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 30க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அதே நேரம் கிடைக்கப்பெற்ற மொத்த முறைப்பாடுகளில் 3828 முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். வரி அதிகரிப்பு என்று அரசாங்கம் கடந்த ஆண்டில் 700 பில்லியன் ரூபாய் வருமானத்தை பெற்றுக் கொண்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார வளர்ச்சி மற்றும் வரி செலுத்த வேண்டியவர்களிடம் வரி அறவீடு செய்யப்பட்டதன் மூலம் இவ்வாறு வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,70,40,354 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு கொழும்பு மாவட்டத்திலிருந்தும் 17,65,351 பேரும், ஹம்பகா மாவட்டத்திலிருந்து 18,81,129 பேரும், களுத்துறை மாவட்டத்திலிருந்து 10,24,244 பேரும், கண்டி மாவட்டத்திலிருந்து 11,91,399 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நைஜீரியாவில் போர்னோ மாநிலத்தில் கடும் வெள்ளத்தை தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் 274 கைதிகள் தப்பி சென்றுள்ளனர் என்று நைஜீரிய சீர்திருத்த சேவை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கினால் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக உதவி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆரம்பத்தில் 281 கைதிகள் பாதுகாப்பான இடம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். இதன்போது 274 பேர் தப்பி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இதனை அடுத்து கைதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நைஜீரியா முழுவதும் பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் 269 இறப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது மற்றும் 6,40,000க்கும் அதிகமான மக்களை இடம்பெயரச் செய்துள்ளது. இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை வடக்கு நைஜீரியாவில் நிரம்பி வழியும் அணையிலிருந்து வெளியேறிய வெள்ளம் ஒரு மிருகக்காட்சி சாலையை மூடியுள்ளது. இதன் காரணமாக முதலைகள் மற்றும் பாம்புகள் உள்ளிட்ட விலங்குகள் அருகிலுள்ள குடியிருப்புகளுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.